ஹபீபி படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா, இந்த படம் பார்த்த அப்புறம் தான் தெரியுது. முஸ்லிம்ஸ் வந்து அது அப்ராட்ல வேலை செய்றவங்கள கணக்கு எடுத்தாலே, ஒரு தனி நாடு உருவாக்கலாம் போல. அவ்ளோ பேர் வேலை செய்றாங்க போல அங்க. அந்த ஒரு விஷயத்த படத்துல நல்லா காமிச்சிருந்தாங்க. அத தாண்டி படத்துல நீங்க படம் பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு 2 1/2 மணி நேரம் இஸ்லாமியர்களுடைய வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிற மாரி இருக்கும். அவங்க கூடவே டிராவல் பண்ற மாரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் அப்டின்னே சொல்லலாம். சாம் சிஎஸ் இந்த கதைக்கு உயிர் குடுத்திருக்காரு. ஏன்னா மியூசிக் ரொம்ப புடிச்சிருந்தது. ஒரு ரெஹ்மான் சார் கிட்ட எவ்வளோ ஒரு குவாலிட்டிய நீங்க எதிர்பார்ப்பீங்களோ, அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியா தரமா குடுத்திருக்காரு. சிவனுக்கு பாட்டு போட்டாலும் ஹிட் ஆகுது. அல்லாஹ்வுக்கு பாட்டு போட்டாலும் ஹிட் ஆகுது. அந்த வேலைய சாம் சிஎஸ் அண்ணன் பார்த்திருக்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்கு. இது கம்ப்ளீட்டா ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு படம். தயவு செய்து எவனாவது பரப்பி விடுவான். முஸ்லீம் படம் எடுக்குறாங்க. மத இதுவ தூண்டுறாங்க. அவங்களோட வெயிட் இதெல்லாம் நம்பாதீங்க. அப்படி சொல்றவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு மத வெறி புடிச்சவனா இருப்பானுங்க. அத விட்டுருங்க. நீங்க படத்த பாருங்க. நீங்க இந்து, கிறிஸ்டின் எல்லாருக்குமான ஒரு படமா கண்டிப்பா எல்லா ஆடியன்ஸையும் இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே. ஹபீபி ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஸ்கிரிப்டடா இல்லாம ரொம்ப ரியலா இருந்துச்சு படம். கனெக்ட் பண்ற மாரி இருந்துச்சு படம். அதே மாரி ஃபர்ஸ்ட் டைரக்டர் சாருக்கு தான் பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப். ஏன்னா அவர் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆ, இந்த சொசைட்டில இப்படி ஒரு கம்யூனிட்டியை பத்தி சொல்றதுக்கே வந்துட்டு பெரிய ஒரு கரேஜ் தேவை. சார் அதெல்லாம் உடைச்சிட்டு அப்படி பண்ணியிருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களோட லைஃப், இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்டோட லைஃபாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட லைஃபாக இருக்கட்டும், அது அப்படியே நம்ம ரியலாக பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஒரு லைஃபோட ஒரு சர்க்கிளில் நம்ம சுற்றிட்டே இருக்கோம். இப்படி தான் இருக்கணும், இதுதான் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இதெல்லாம் நம்ம முடிச்சிருக்கணும், நம்ம வேலை அப்படி இப்படின்னு இருக்கிறப்போ, இதில் நம்மளுக்கு ஒரு லவ் இருக்கும், இமோஷன்ஸ் இருக்கும், ஃபேமிலி கூட இருக்கிற கனெக்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே ரொம்ப பக்காவாக ரொம்ப ரியலாக நம்மளுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க படத்தில். மியூசிக்காக இருந்தாலும் எல்லாமே ரொம்ப கனெக்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு கேரக்டரையுமே நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு ரொம்ப வேல்யூபிளான சீன்ஸ்லாம் இருந்துச்சு. ரொம்ப இமோஷ்னலான சீன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ ஃபேமிலியாக இப்போ எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்க்குற அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். புரியல. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன்ல. ஆனால் இதில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸ் எல்லாருமே தனிப்பட்ட முறையில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு கம்யூனிட்டின்னு எடுத்துக்காம நம்ம வீட்டில் ஒரு பர்சனாக இருக்கட்டும், வெளிநாட்டில் போய் வேலை பண்ணுறவங்களா கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோ, ஒரு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோ கூட இருக்கலாம். அவங்க வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நம்ம அது பார்த்தோன்னா ரியலாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு ரியலாக தான் எடுத்திருக்காங்க. லைஃப்பில் இப்படி தான் இருக்கும் எல்லா பர்சன்ஸ்க்குமே. அது நம்ம கனெக்ட் பண்ணி அப்படி பார்க்கலாம். அப்படி தான் இருந்துச்சு. லவ் ஸ்டோரியும் இருந்தாலும் இப்போ இருக்கிற ஒரு காலகட்டம் மாதிரி இல்லை, கொஞ்சம் பழைய காலகட்டத்தில் தான். ஆனால் அந்த இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப கனெக்ட் ஆகும். நிறைய பேர் இமோஷனல் ஆகி அழுக எல்லாம் செஞ்சாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் நல்லா இருக்குடா. ரொம்ப அருமையான படம். உண்மையாக சொல்ல போனால் 2 ஹவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். போன வாரமாக சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கு முந்தின வாரம் பிளாஸ்ட்டுக்கும் சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா இப்போ மாஸ் ஹீரோ யாரும் இல்லாதனால சினிமாவாக ஆரோக்கியமாக போயிட்டுருக்கு. அதனால் போன வாரம் பார்த்த பரிமளா அன்கோ பார்த்தவங்களும், அதுக்கு முந்தின வாரம் பிளாஸ்ட்டு பார்த்தவங்களும் இந்த வாரம் வந்து ஹபீபி படத்தை கண்டிப்பாக தேட்டரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப அருமையான படம். முஸ்லீம் சமுதாயத்தில் இருந்த ஒரு விஷயம், ஃபாரினில் இருக்காங்க, இங்கே இருக்காங்க, அந்த லவ் முழுக்க ஒரு 90 எல்லா பர்சன்டேஜும் அப்படி இருந்தாலும் நம்ம அப்படி பார்க்க தேவையில்ல. இது ஒரு மனிதத்துவமாக பார்க்கலாம், மதமாக பார்க்க தேவையில்ல. ஆனால் ஃபீல் ஆகுது, எல்லாருக்குமே ஃபீல் ஆகுது. முஸ்லீம்கள் தீவிரவாதின்னு நாங்கள் பார்த்த படத்தில், விஜயண்ணன் படத்தில் நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி முஸ்லீம்க அப்படி காட்டுற மாதிரிலாம். ஆனால் இப்போ இந்த மாதிரி படங்கள் பார்க்குறப்போ முஸ்லீம்ஸ்லாம் நம்மளோட மாமா மச்சாங்க, அவங்களெல்லாம் நம்ம சொல்கிறோன்னா நம்ம கண்ணை நம்ம குத்திக்கிற மாதிரி அப்படின்றத நான் இந்த படத்தில் பார்த்து புரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் மட்டும் இல்லை, இந்த தேட்டரில் எத்தனை சீட் இருக்குது அத்தனை சீட்டுமே முஸ்லீம்ஸாக உட்காந்து பார்த்தாங்க. ஆனால் எல்லாருமே ஒரு பின்ட்ராப் சைலண்ட்டில் பார்த்தாங்க. நான் கண்ணை துடைக்கிறப்ப மற்றவனும் அந்த கண்ணை துடைச்சான். ஆனால் அவன் கண்டிப்பாக முஸ்லீம் கிடையாது. அப்போது உணர்வுகள்னு ஒன்று இருக்குது, மதத்தை தாண்டி. அந்த உணர்வுகளுக்கு நம்ம தமிழர்கள் எப்போவுமே முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த விதத்தில் இந்த படம் வெற்றியாக நான் பார்க்குறேன். 99% 100% கேரளா படம் எல்லாருமே நடித்த மாதிரி இருக்க மாட்டுது. அது அப்படியே வாழ்கிற மாதிரி தான் இருக்குது. அதுதான் உண்மையான நடிப்பு. உங்களுக்கு என்னென்னா மாஸ் படம் பார்க்குறீங்களே, அதில் உங்களுக்கு இந்த சீன்ஸு இந்த இதெல்லாம் மாசை காட்டுறப்போ அது ஆக்டிங், அங்கே பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. இந்த மாதிரி படங்கள் சைலண்ட்டாக இருக்கப்போ அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கனால அவங்க நடிக்கல, வாழ்கிறாங்கன்றது நம்மளுக்கு புரியும். முதல்ல உங்கள் வீட்டில் 1000 பொய் சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணுவீங்க. ஒரு பொய் சொல்லிட்டு இந்த ஹபீபி படத்துக்கு வாங்க, சந்தோஷமாக போங்க. படம் நல்லா இருக்கு ப்ரோ. எங்கே
ரோலிங்கா படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஹபீபி படம். இந்த படம் தேட்டரில் வந்து பார்க்கக்கூடிய படம் தான். இது ஒரு பீரியட் ஃபிலிம் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு சில பேர் அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. இது அந்த மாதிரி அவாய்ட் பண்ணக்கூடிய படம் இல்லை. இது எல்லாரும் தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு முஸ்லீம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ ஒரு ரிலிஜன் சென்ஸ்ட் அந்த மாதிரின்னு படம் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விதமாக ஒரு படத்தில் சொல்லியிருக்காங்க. படம் வந்து கண்டிப்பாக நேரில் தேட்டர்லேயே வந்து பார்க்கலாம். நல்லா ஆமாம், மியூசிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குது. டைரக்டர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எடிட்டரும் இதில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. எல்லாமே சாரி அவங்க மாணவிக்கு அவங்க நல்லா இருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், கஸ்தூரி ராஜா அப்பா கேரக்டர் இயல்பாக நடிச்சிருக்கிறாரு. கஸ்தூரி ராஜா சார் நல்லா இயல்பாக நடிச்சிருக்காரு. அவரோட இயல்பு நடிப்பு நல்லாவே இருக்குது. படத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது இதில். ஆக்சுவலாக அவருது நம்ம எப்படி சொல்கிறது, அவர் நடிக்கிறாருங்கிற மாதிரியே தெரில. அவர் ஆல்ரெடி ஒரு இயக்குனர், அதனால் இயல்பாகவே நடிக்கிறார். நல்ல விஷயந்தான் இது ஆக்சுவலாக. இல்லை கிட்டத்தட்ட ஒரு 4-5 கேரக்டர் நடித்த மாதிரியே தெரியல. மற்ற சில சப் கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நடிப்பு தெரியும், ஓகே அவர் நடிக்கிறாங்க போல் அப்படின்ற மாதிரி தெரியுது. சில முக்கியமான கேரக்டர்ஸ் கஸ்தூரி ராஜா சார், ஸோ அந்த மாளவிகா கூட ஓகே தான். ஸோ சில ஆக்டர்ஸ்லாம் நல்லாவே நடிச்சிருக்காங்க. ரொம்ப பொருத்தமாகவே இருக்குது. கேரக்டர் ஆர்எஸ் செலெக்ஷன்லாம் ஓகே தான். நல்லா ஹீரோ நல்லா நடிச்சிருந்தார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரேட்டிங் கண்டிப்பாக ஒரு 8 கொடுக்கலாம். 8 ஷோர். இஸ்லாமியரோட வாழ்க்கைங்கிறது வந்து அவ்வளோ தனிப்பட்டு இன்றைக்கி கட்டமைச்சிருக்க மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. அவங்களும் நம்மளை மாதிரியான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நம்ம எந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு 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 கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமோ, நம்ம எந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு அடிப்படை தேவைக்காக ஓடிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி தான் அவங்களும். அவங்களோட வாழ்க்கையிலையும் இன்பம் துன்பம் காதல் எல்லாமே கலந்துருக்கு. அவங்களும் நம்மளை மாதிரியான ஒருத்தவங்க தான் அப்படிங்கிறத ரொம்ப ஆழ்மனசாக ரொம்ப ஆழமாக பதிச்சிருக்காரு இயக்குனர். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரியான ஒரு இஸ்லாமிய படத்தை முதல்ல அப்படி நம்ம சொல்லக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு படத்தை நம்ம கண்டிப்பாக ஒரு ஆதரவு தெரிவிக்கணும். ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க ஒரு படம் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இதை நம்ம சொல்லவே கூடாது ப்ரோ. இது ஒரு 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 அழகான வாழ்வியல், நமக்கு தெரியாத ஒரு வாழ்வியல். இந்த வாழ்வியலை நம்ம தெரிஞ்சுக்கிறதுல நம்ம போர் அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் இன்னும் அதிகமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றி. ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. தேங்க்யூ. இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்வியலை காட்டின மாதிரி இருந்துச்சு. இது ஒரு த்ரில்லர் ஜோன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இல்லை அந்த டைமில் இருந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்த ஆண்கள் அவங்களாம் எப்படி இருந்தாங்க, லைஃப் எப்படி லீட் பண்ணிட்டு போனாங்க அப்படின்றது தான் சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபோட அது ஒரு ஃபுல்லாக பிரித்து பார்க்க தோணல. ஒரு ஓவராலாக நல்லா இருந்துச்சு. டீசெண்டான வாட்ச். ஓகே, கண்டிப்பாக பார்க்கலாம். நான் நல்லா எமோஷனலாக நல்லா தான் இருந்துச்சு. கதைக்களமாக பார்த்தீங்கன்னா இது காட்டாத ஒரு கதைக்கதை தான். இது வரைக்கும் காட்டல. ஏன்னா அந்த மாதிரி நம்ம திரும்பி முஸ்லீம்ஸ் அதிகமாக பார்த்ததில்ல. நம்ம இந்த ஒரு லைஃப் ஜோனை பார்த்ததில்ல. நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம். எல்லோரும் என்ஜாய் தான் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக அது வந்து நல்லாயிருக்கும், பார்க்கலாம். நல்லா இருக்குது, அருமையான படம். ஒரு முஸ்லீமோட லைஃப்பை நம்ம வெளியிலேருந்து தான் பார்த்துருக்கோம். அதை ஒரு படமாக பார்க்குறது நல்லா இருக்குது. எல்லா முஸ்லீம் பீப்புளும் வந்து அந்த படத்தை பாருங்கள். தமிழ் எல்லா சமயத்தினரும் வந்து பாருங்கள். நல்லா இருக்குது படம், எல்லோரும் பார்க்கலாம். தேங்க்யூ. ஒரு அழகான ஒரு குடும்பம் எப்படி நடக்குதுங்கிறத காமிக்கிறாங்க. அதை நம்ம இந்துக்கள் கிறிஸ்டின் கூட பார்த்துருக்கோம். முஸ்லீமை பற்றி ஃபஸ்ட் டைம் ஒரு படமாக காமிச்சிருக்காங்க. மெசேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவி தான். பெரிய சமுதாய மெசேஜ்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு குடும்பமாக வந்து பார்க்குறது நல்ல படம். வெற்றிமாறன் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு கதைக்களம் தெரியும் வந்ததில்லை அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக அது உண்மை தான். எல்லாம் கமர்ஷியலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்தால் தான் ஃபேமிலியோடு வந்து பார்த்து ஒரு 200 கொடுத்தோன்னா திருப்தியாக பார்த்து போகிற மாதிரி படமாக இருக்குது. அருமையான மெசேஜ்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. காதல் மட்டும் மையம் கிடையாது. குடும்ப வாழ்க்கை எப்படி நடக்குதுங்கிறது, ஒரு நடுத்தர குடும்பம் எப்படி நடக்குதுங்கிறதையும் காமிச்சிருக்காங்க. கமர்ஷியல் கம்மியாக இருக்குது. நல்ல ஃபீல் குட்டாக இருக்குது. எல்லாருமே வந்து பாருங்கள். ஒரு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். மலையாள படம் பார்க்குறீங்களா, அதை மட்டும் ரசிக்கிறீங்களா, இதையும் ரசிங்க. தமிழ் சினிமா என்றைக்கு தான் வாழ்கிறது. மலையாளத்தை மட்டும் வாழ வைக்காதீங்க, தமிழையும் வாழ வைங்க. நன்றி. நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கொஞ்சம் சீன்ஸாக இருந்தாலுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே தான். படத்துக்கு தேவையானது பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கணும். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். இந்த காலகட்டத்துக்கு தேவையான படம் இது. இது வந்து ஒரு இஸ்லாமிய சம்மந்தப்பட்ட குடும்பத்தோட சம்மந்தப்பட்ட படம்னு வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. லவ் ஸ்டோரின்னு எடுத்துக்க முடியாது. ரெண்டுமே கலந்த படம் அது.
எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். அதுவும் வந்து கஸ்தூரி ராஜா சார்லாம் வந்து மிரட்டியிருக்காரு. நடித்த எல்லா நடிகர்களும் வந்து அவங்கவுங்க கேரக்டரை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க, புதுமுகமாக இருந்தாலும். மெயினாக வந்து விஷுவலும் மியூசிக்கும் வந்து சூப்பராக இருக்குது. டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய அவர் வந்து கேட்கவே வேணாங்க. அவர் வந்து ஒரு பெரிய டைரக்டர், 25 படத்துக்கு மேலே டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பின்னி எடுத்திருக்காரு அவர் இந்த கேரக்டருக்கு. நிறைய இடங்கள் இருக்காது சென்டிமெண்ட் வந்து. அது அந்த ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கிறதால அது நம்ம குடும்பத்தில் நடக்கிற மாதிரியே வந்து ஒரு ஃபீல் இருக்கும். அந்த படம் பார்க்கும்போது வந்து எல்லாருக்கும் புரியும். சூப்பராக படம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அந்த லைஃப்பை வந்து ரொம்ப உன்னிப்பாக நமக்கு பக்கத்தில் நம்ம கையை பிடிச்சி கூட்டி போய் நம்ம ஒரு ஆளாக அந்த இடத்த வாழ வச்சு அந்த ஒரு ஃபீல் எங்களுக்கு கிடச்சிருக்கு அந்த படத்தை பார்த்துட்டு வரப்ப. படத்தில் வந்து உணர்வுகள் தான், எமோஷனல் தான். உறவுகளுக்குள்ளே எவ்வளோ இணக்கமாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த பொருளாதார ரீதியாக இப்படி வெளிநாட்டில் போயிட்டு அவங்கள அர்ப்பணிச்சுட்டு அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு திரும்பவும் பொருளாதாரம் எங்கேயே போய் நகர்த்துது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு படம், ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம். போர் அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, நம்ம உணர்வுகளை நடக்கிறதுல எப்படிங்க போர் அடிக்கும்? வாழ்க்கைன்றது வந்து முக்கியமான ஒரு படம். அந்த படம் பார்த்தே ஆகணும் எல்லாரும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹபீபி ஒரு அழகான இஸ்லாம் வாழ்வியல் படம். நான் சின்ன வயசில் பார்த்த, பழகுன, நேசித்த மனிதர்களோட அப்படியே அந்த மண் சார்ந்த மண் வாசனை மாறாமல் அப்படியே இருக்குது. தமிழ் சினிமாவில் எடுக்காத கதைக்களம், ஆனால் மக்கள் பார்த்த கதைக்களம் இதுதான். இப்போ ஒரு இஸ்லாம் சமூகத்தை எப்படி வாழ்வியலாக காட்ட முடியும், ரொம்ப அழகாக ரொம்ப நேர்மையாக காட்ட முடியும்னு இதில் அவ்வளோ அழகாக காட்டியிருக்காரு. படத்தில் எல்லாமே மெசேஜ் பதர். படமே மெசேஜ். இந்த படமே மெசேஜ் பதர். நீங்கள் ஒரு வாழ்க்கை முறையை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா 80ஸ்லேருந்து ஒரு 2023 வரைக்கும் ஒரு வாழ்வியலை பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா பாருங்கள். அது ரொம்ப நேர்மையாக காட்டியிருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது. ரைட்டர் அமீன்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. ரொம்ப அந்த வாழ்வியலை எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு. இசை ரொம்ப நல்லா இருக்கு. 100% பார்க்கலாம். பக்கா கேரண்டி. ஹபீபி.